guys, welcome to our channel. ஸோ இன்னைய vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் தாங்க போக போகிறோம். ராமேஸ்வரம் கிளம்பி போக போகிறேன். நான் இது வரைக்கும் ராமேஸ்வரம் போனதே கிடையாது. இந்த டைம் போகலான்னு ஒரு பிளான், அதுவும் பைக்லேயே போகலான்னு ஒரு பிளான் போட்டாச்சு. ஸோ சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வருது. ஸோ அதனால் நான் இங்கே ஹோம் டவுனுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் தான், நமக்கு ஒரு பாதி கிலோமீட்டர் கம்மியாகுது. ஸோ அதனால் இங்கேருந்தே ட்ராவல் பண்ணலான்ட்டு நான் இது வரைக்கும் நிறைய ரைட் பண்ணியிருக்கேன், பட் சோலோவாக தான் பண்ணியிருக்கேன். இந்த டைம் வந்து பைக்கில் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போகலான்னு ஒரு பிளானு. ஸோ அவங்களோட ஒரு லாங் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து இங்கே வந்துட்டேன், ஒய்ஃப் வந்து நாளைக்கு காலைல தான் வராங்க. ஸோ அவங்க அப்படியே நாளைக்கு ட்ரெயின்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ராமேஸ்வரம் வண்டியோட போகிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப்பாக தான் இந்த பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் ட்ரிப்பு தான் அது. ஸோ நீங்களே ராமேஸ்வரம் போகிறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ராமேஸ்வரத்தில் என்னெல்லாம் இருக்குது, எங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், என்னென்ன கோயில் போக போகிறோம், அண்ட் அது கோயிலை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிக்கப் பண்ண வந்துட்டேங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:50 ஆகுது. எப்போதுமே எங்கள் ஊரில் ஸ்டேஷனில் ட்ரெயின் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். பட் இன்றைக்கின்னு பார்த்து நான் வர டயத்துக்கு தான் வருது. நானே லேட்டாக தான் வருவேன். ஸோ இப்போ தான் வந்து ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகுது ட்ரெயின். ஸோ ஒய்ஃப் வர கோச் வந்து பார்த்திங்கன்னா S5. நான் இப்போ என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறேன். கோச் 5 வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வரும். ஸோ நம்மளும் இங்கே நடந்து போனோம், ஏன்னா கூட்டம் நிறையா இருக்குது, லக்கேஜும் நிறையா இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ அதனால் நம்ம நடந்து போய் தான் கூப்பிட்டு வரணும். ஸோ ஒரு வழியாக இவ்வளோ வந்து பார்த்துட்டு நான் செம்ம தூக்கம்னு நினைக்கிறேன், தூக்க காலத்துலேயே நடந்து வந்துட்டு இருக்கிறா. ஸோ இதில் போய் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்லேருந்து திருப்பி வந்து நம்ம ராமேஸ்வரம் போகிறதுக்கு கிளம்பணும். ஸோ ஆக்சுவலாக இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் நம்ம ராமேஸ்வரத்துக்கு பைக்கில் கிளம்புறதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அதனால் நான் போய் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 ஆக போகுது. கிட்டத்தட்ட நான் கிளம்புறதுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு நான் என்ன நினச்சேன்னா ஒரு 6:00 இங்கேருந்து கிளம்புனோன்னா அட்லீஸ்ட் ஒரு 12 இல்லை 12:30க்குள்ளே ராமேஸ்வரம் ரீச் ஆகலாம், வெயிலுக்கு முன்னாடி போயிடலான்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். பட் இப்போ நாங்கள் கிளம்பும் போதே 7:15, நாங்கள் 2 மணி அந்த மாதிரி தான் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெயிலில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம பிளான் பண்ணாலும் அது நடக்கிறதா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வே நாங்கள் போட்ட ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா கடல் ஓரத்தில் போகிற மாதிரி தான் ரூட்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் போகிற ரூட் நல்லா இருந்தாலும் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ கிட்டத்தட்ட வந்து ராமேஸ்வரம் நெருங்கிட்டோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அண்ட் இப்போ டைமும் வந்து பார்த்திங்கன்னா 12:45 ஆகுது. கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. 1 மணி வெயிலில் போக போகிறோம். பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பாம்பன் பாலம் ரீச் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிட்ட தான். ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம போட்டிருக்க ரூமும் கொஞ்சம் பக்கம் தான். ஸோ அதனால் நம்ம கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பாம்பன் பாலம் வந்தாச்சு. வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கேயே நிப்பாட்டியாச்சு. ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி என்ன அப்படி இருக்குது, நம்மளும் இறங்கி ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டேன். ஸோ ஒய்ஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு, அவள் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம வண்டி சூப்பராக இங்கே வந்து கொண்டு வந்து விட்டான். நான் கூட பின்னாடி ஒரு ஆளை வச்சு நான் அவனை ஓட்டினதே கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேரும் இந்த பைக்கில் வந்து ஒரு லாங் ட்ரைவ் வர்றது. ஸ்மூத்தாக இருந்தான். ஸோ இப்போ இங்கே இறங்கி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல பாம்பன் பாலம் எண்டில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்ஸ்லாம் நிற்கிது பாருங்கள். இந்த இடத்துல வந்து தண்ணி அளவு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் இது பயங்கர க்ளீனாக இருக்குதுங்க, செம்ம க்ளீனாக இருக்குது. இங்கேருந்து பாலத்துலேருந்து பார்த்தோன்னா கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. அளவு ரொம்ப கம்மி. போட்ஸ் எல்லாம் எப்படி வரிசையாக நிற்கிது பாருங்கள், வரிசையாக போட்ஸ்லாம் நிற்கிது. ஸோ இப்போ தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இன்னும் நடுவில் கல் மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு பாதை மாதிரி விட்ருக்காங்க, எதுக்குன்னு தெரில. மேபி இந்த போட்டு உள்ளே வந்துட்டு அப்புறம் வெளில போகிறதுக்கு நினைக்கிறேன். என்ட்ரின்னு நினைக்கிறேன் இது. ஸோ என்ட்ரியா இல்லை வந்து எக்ஸிட்டான்னு தெரியல. கடல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈர காற்றை தான் அடிக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேராக நம்ம வந்து ரூமுக்கு தான் செக்இன் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இங்கே ஒரு சின்ன ஹோட்டலில் தாங்க நாங்கள் தங்கியிருக்கோம். ஸோ இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ நான் தங்கியிருக்க இடத்தையே பாருங்கள். ஸோ இதுவே ஒரு சின்ன சந்து தான், ஆனால் அதில் எவ்வளோ ரெசிடென்சி இருக்குது பாருங்கள். ராமேஸ்வரத்தில் தங்குறதுக்கு பாரபட்சமே இல்லைங்க, எங்கே திரும்பினாலும் வந்து ரூம்ஸ் இருக்குது. ஸோ நான் தங்கியிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ளே தான். அதுலேயே நான் வந்து 2வது ஃப்ளோரில் இருக்கேன். நான் இப்போ ரூமையும் காட்டுற பாருங்கள். சின்ன ரூம் தான், ஆனால் நான் வந்து ஒரு நைட்டு தான் இங்கே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் வந்து நம்ம கிளம்பிடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ண ரூமு. ஸோ சின்ன ரூம் தான், அதான் நம்ம ஒரு நைட் தான் தங்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சின்ன ரூம், பட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க.
சின்ன ரூமு. இதிலே வந்து ஒரு குயின் சைஸ் பெட்டு, ஒரு அட்டாச்சு பாத்ரூமு. இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 1000 ரூபாய் தான். ஸோ 1000 ரூபாய்க்கு நல்ல ஒரு செட்டப். மேலே சீலிங்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏசி வேணும்னா உங்களுக்கு வந்து ஏசி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தீங்கன்னா ஏசியும் கிடைக்கும். நல்ல ஒரு ரூமு. கொஞ்சம் கச்சமுச்சான் இருக்கும். நான் வந்து ஏன்னா இப்போ தான் எல்லாமே செட்டில் ஆனேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். பட் நீட்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதனால் இந்த ரூம் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ ஈவினிங் டைமில் வெளில போய்ட்டு என்னெல்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ரூம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே போட்டாங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம ரைட் எடுத்தோம்னா கோவில் வந்துரும். நம்ம ரூம்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் கோவிலே. கோவிலை சுற்றி கேட்ஸ் இருக்குது. அந்த கோவில் 4 வாசல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. நான் மதியம் வரும்போதே வந்து பார்த்தேன். ஸோ வெயிலாக இருந்தது. ஈவினிங் போய் பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ போய் என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்தே ஒரு பாருங்க கோபுரம்லாம் தெரியும். ஸோ இந்த 4 வாசல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கடைகள் நிறைய இருக்குது. கடல்ல இருக்கிற நிறைய வந்து பொருட்கள் வந்து கடையில வச்சிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 160 இயர்ஸ் பழமையான வீடு இந்த மாதிரி கோயிலை சுற்றி நிறைய இருக்குதுங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இண்டியன்ஸை விட நார்த் இண்டியன்ஸ் நிறையா பேர் இங்கே வராங்க. பரவலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நிறையா சங்கு, இந்த கடல்லேருந்து எடுக்கிற எல்லா விதமான பொருட்களும் இங்கே இருக்குது. பலம்புரி சங்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சங்கிலே வந்து பேங்கிள்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நல்ல டிசைன்ஸாக இருந்துச்சு. பட் ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு ரேட் இருந்தது. அண்ட் இந்த கடையிலேருந்து வர கிளிஞ்சல் இந்த மாதிரியான பொருட்கள் நெறைய இருந்தது. ஸோ நெறைய பேர் வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. பட் பட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நம்ம தான் பார்கெயின் பண்ணி வாங்கணும். சரி வாங்க அடுத்து என்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் ஓய்வு கூடம்னு போட்டிருக்குங்க. ஸோ இந்த மாரி வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கான பிளேசஸ் வந்து இங்கே நெறையா இருக்கு. அண்ட் நெறையா இங்கே வந்து நார்த் இண்டியன்ஸ் வரதுனால, ஸோ இங்கே தங்குறதுக்கு பாரபட்சமே இல்லங்க. நெறைய இடங்கள் இருக்கு. அண்ட் வந்து நெறைய ஹால்ஸு, மடம் இந்த மாரி நெறையா இருக்கு. நம்ம வந்தோம்னா எங்க வேணாலும் தங்கிக்கலாம். அண்ட் இங்கேருந்து நார்த்லேருந்து நெறைய பேர் வராங்க அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கான இடமும் இங்க நெறையா இருக்குதுங்க. ஸோ அதனால நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நெறைய இடங்கள்ல நீங்க தங்கி சாமி பார்க்கலாம். அண்ட் இப்படியே நடந்து போனோம்னா கடல் வந்துரும். ஸோ இங்க வந்து என்ன கடல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி தீர்த்தம். ஸோ இங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு குளியல போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள போயிட்டு, அந்த தீர்த்தங்கள்லலாம் குளிச்சுட்டு சாமி பார்க்கணும். ஸோ இங்க வந்து நம்ம நாளைக்கு காலையில தான் சாமி பார்க்கறதா இருந்தோம். நம்ம வண்டியில வந்ததுனால இன்னைக்கு மதியம் வந்துட்டோம். ஸோ அதனால நாளைக்கு எங்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து சாமி பார்க்க போணுன்றத ஒத்திகை பார்க்க தான் வந்து நாங்க ஈவினிங் வந்தோம். ஸோ இந்த பீச்ல தான் நம்ம நாளைக்கு காலைல குளிக்கணும். இங்க தான் யூசுவலா எல்லாரும் குளிச்சுட்டு, அங்க ஒரு ஓரமா ஒரு சிவலிங்கம் இருக்கு. ஸோ இங்க குளிக்க வரவங்க இந்த கடல்ல குளிச்சுட்டு, சின்ன பாட்டில்லயோ இல்ல மக்குலயோ வந்து இந்த கடல்லேருந்து தண்ணி எடுத்து, அவங்களே வந்து இந்த பக்கத்துல இருக்க சிவலிங்கத்துல வந்து அபிஷேகம் மாரி பண்றாங்க. ஸோ இது யூசுவலா நெறைய பேர் வந்து பண்றாங்க. ஸோ இது பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம வந்து இதுக்கு போணும், கோயிலுக்கு போணும். ஸோ இப்பயே ஈவினிங்கே வந்து கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு. அண்ட் இந்த கடலோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அலைகளே பெருசா இருக்காதுங்க. யூசுவலா கடல்ல எவ்வளோ அலைகள் இருக்கும். ஆனா இந்த கடல் பாருங்க எவ்வளோ அமைதியா இருக்கு. ஸோ பெருசா அலையே இருக்காது. நம்ம வந்து இருந்தாலும் நம்ம உள்ள போக்கூடாது. அந்த கரையிலேயே நின்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு போலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிருச்சு. நம்ம காலையிலே சீக்கிரமா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி பார்க்க போணும். ஸோ நாங்க அப்படியே ஒரு டீய போட்டு சீக்கிரமா ரூம்ல போய் படுக்கணும். ஸோ அப்பதான் நாளைக்கு காலைல வந்து சாமி பார்க்க போ முடியும். ஸோ அதனால நான் உங்கள காலைல சந்திக்கிறேன். 2 hours later. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலில் 4 மணிக்கு ஸ்படிக தரிசனம்னு ஒன்று இருக்கான். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மணி 4 ஆச்சு. போயிட்டு இப்போ போய் அவரை பார்த்துட்டு இந்த தீர்த்தத்துலேயும் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு அப்புறம் திருப்பி இங்கே வந்து ரிட்டர்ன் குளிச்சுட்டு தான் நம்ம மெயின் சாமியை பார்க்க போகிறோம் வாங்க. அண்ட் இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. 24 ஹவர்ஸ் எல்லா கடையும் ஓப்பனில் தாங்க இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம நேற்று ஈவினிங் பார்த்து அக்னி தீர்த்தத்தில் குளிக்க போகிறோம். ஸோ இங்கே 3 முங்கிட்டு தான் நம்ம சாமியே பார்க்க போகணுங்களாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஏந்திச்சு சீக்கிரமாக போய் சாமி பார்த்துடலான்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். தண்ணியும் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. நானும் கஷ்டப்பட்டு 3 முங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சாமி பார்க்க கோயிலுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ நேற்று ஈவினிங் பார்த்த மாதிரி இப்போயும் கடல் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். அலையே இல்லை. அதனால நம்ம பயப்படாமல் குளிக்கலாம். பட் உள்ளே போகக்கூடாது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். நம்மள மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஏந்திச்சு சீக்கிரமாக சாமி பார்க்கணும்னு நிறைய பேர் கிளம்பி வந்துட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன்னு நினச்சேன். ஆனால் நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாக தான் நம்ம சாமி பார்க்கறதுக்கு நிற்கிறதுக்கான கியூ. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேருக்கு மேலே நிற்பாங்க. இதுக்கு பின்னாடி தான் நம்ம நிற்க போகிறோம். க்யூவில் நின்னதுக்கப்புறம் மொபைல் அலோடு கிடையாது. ஸோ அதனால் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7 மணிங்க. நாங்கள் உள்ளே போய் தீர்த்தத்தெல்லாம் குளிச்சுட்டு சூப்பராக சாமி பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு 4 மணிக்கு உள்ளே போனேன். 7 மணிக்கு தான் வெளில வந்தேன்.
அவ்வளோ கூட்டம் காலையிலேயே. காலையில் 7 மணிக்கு அந்த கோபுரத்து மேலே சூரியன் படுற அழகே வந்து சூப்பராக இருக்குல்ல. ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் நெக்ஸ்ட் பிளான் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடிங்க. தனுஷ்கோடியில் போகிற வழியில் கோதண்டராமர் கோயில் இருக்குங்களா, அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போக போகிறோம். இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே இங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வெயில் தாங்க. இந்த சம்மர் டைமில் நம்ம ஊரில் அடிக்கிறத விட இங்கே வெயில் வந்து டபுள் மடங்கு அடிக்குது. பயங்கர சூட்டை கிளப்புது. ஸோ அதுலேயும் நம்ம பைக்கில் போகிறதுனால வெயில் வந்து தாங்கவே முடியல. ஸோ நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு விசிட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சம்மர் டைமில் வராதிங்க. அப்படி வர மாதிரி இருந்தீங்கன்னா கார்லேயோ அந்த மாதிரி சேஃபாக வாங்க. பைக் ரைடெலாம் வந்தீங்கன்னா வெந்து போயிருவீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ரோடு இருக்குது, 2 சைடு வந்து கடல் தான் தெரியுது. ஸோ இப்போ நேராக வந்து கோதண்டராமர் கோயில் தான் போகிறோம். அந்த கோயிலை தாண்டினா அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி தான். ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதண்ட ராமர் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கடலுக்கு நடுவில் வந்திருக்கோன்னு இங்கே இந்த கோயிலுக்கு மேலே நின்று பார்த்தா தான் தெரியுது. இந்த கோயில் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து வியூ வந்து சூப்பராக நம்ம பார்க்கலாம். நிறையா பேர் அந்த இடத்துல கார் வரிசையாக நிப்பாட்டிட்டு தான் வந்து மேலே வந்து பார்க்குறாங்க. நம்ம அந்த சின்னதாக ஒரு ரோடு தெரியுது பாருங்கள், அதில் தான் நம்ம வந்தோம். இந்த சைடும் கடல், அந்த சைடும் கடல். மேக்ஸிமம் எந்த கோயிலுக்குள்ளேயுமே வந்து மொபைலோ கேமராவோ அலோடு வந்து விட மாட்டாங்க. ஸோ அதனால் அவுட்டர் மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். இந்த கோயிலும் சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து தனுஷ்கோடி போகிற வழியிலே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எதையும் பார்த்துட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளான் வந்து நம்ம நேராக வந்து தனுஷ்கோடி தான் போகிறோம். கோயிலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்ச ஒரு இடம் மாதிரி இருக்குது. இது உள்ளே கோயில் தான் நினைக்கிறேன். முன்னாடி உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எதுவும் இல்லை, வௌவால் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தனுஷ்கோடி கிளம்பியாச்சுங்க. போகிற வழியெல்லாம் வந்து இந்த கடல் மணல் தான், நடுவில் ரோடு இருக்குது, 2 சைடும் கடல் தான். ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி வெயில் தான் தாங்க முடியல. இப்போ நாங்கள் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி 11 தான் ஆகுது. ஆனாலும் வெயில் செம சூடாக கிளப்புது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த மீனவர்கள் வந்து சின்ன சின்ன குடிசையாக போட்டு நிறைய ஹோட்டல்ஸ் தான். அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி சமைச்சு தருவாங்க. போகிற வழியில் நிறைய வந்து இந்த மாதிரி குடிசையில் வந்து நம்ம சென்னையிலலாம் அக்கா மெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய மெஸ் மாதிரி இருந்தது. நீங்கள் போனாலே அவங்க வந்து கூப்பிடுவாங்க, அழகாக சாப்பிட்டு வரலாம். அண்ட் நம்ம இப்போ கிட்டத்தட்ட தனுஷ்கோடி நெருங்கிட்டோம். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட் மாதிரி இருக்குது. கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து ஏர்ஃபோர்ஸோடது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல நிறைய போட்ஸ் நிற்கிது. நான் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா ஆனால் அது அலோடு கிடையாதான். நான் வந்து ஒரு வழியாக த எண்ட் ஆஃப் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக குறிப்பிட்டு இந்த எண்ட் ஆஃப் ராமேஸ்வரத்தில் நிறைய கூட்டம். ஸோ அதனால் நான் முன்னாடியே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பயங்கர வெயில் வேறு. நம்ம வர வழியில் யாருமே இல்லை, 1-2 கார் பைக் தான் போணுச்சு. பட் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள்லாம் இருக்குது. அண்ட் ஒரு இடத்துலேருந்து பார்த்தா அந்த ஸ்ரீலங்கா தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளும் போய் பார்ப்போன்ட்டு நானும் கரெக்டான ஒரு இடத்த தேடி தேடி போயிட்டே இருந்தேன். அண்ட் இங்கே இதெல்லாம் பார்த்தா எதுவுமே தெரிலங்க. அங்கே ஒரு இடத்துல நிறைய பேர் கூட்டமாக இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயில் தாங்க பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் மயக்கமே வந்துடும், அந்த மாதிரியான ஒரு வெயில் தான். ஸோ இந்த வியூவில் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்ப்போம் இதான் நமக்கு தெரியுதான்னு. ஸோ நானும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறேன், என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு எல்லாருமே சும்மா தான் பார்த்துருப்பாங்க போல இருக்கு, அங்கேருந்து எதுவும் தெரியாதுன்ட்டு. அப்புறம் நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு தான் கரெக்டாக அந்த மீன் வந்து மாட்டுது. பேலன்ஸ் பேருக்கு ரொம்ப நேரமாக அப்படியே தான் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே இங்கே உட்காந்து காற்று வாங்கிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ கிளம்புனா தான் நம்ம கரெக்டாக அங்கே போயிட்டு ரெடி ஆகிட்டு திருப்பி ஊருக்கு ரிட்டர்ன் ஆக முடியும். ஸோ அதனால் இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.